இப்போ ததுப்பியில் இருக்கிறேன். ஸோ இதுதான் ததுப்பி ஜங்ஷனு. ஸோ இந்த ததுப்பிலேருந்து நான் இம்பால் நான் போனோம். ஸோ 2023 வருஷம் அந்த மணிப்பூரில் போல நடக்கும்போது இந்த ததுப்பி சென்டர் தான் எனக்கு வந்து வழிவாசல் திறந்து கொடுத்தாங்க. தங்குறதுக்கான இடம் இங்கே தங்கியிருந்தேன். ஸோ இங்கே இருந்தும் ஊழியங்களை செய்ய முடிந்தது. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸோ இப்போவும் வந்ததுக்குள்ள ஆண்டோருக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய பெரிய ஒரு இறக்கம்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஸோ நீங்கள் இந்த பார்க்குற எல்லா மலைப்பகுதியிலுமே கிட்டத்தட்ட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நாக மக்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இந்த நாக மக்கள் எல்லாருமே கிறிஸ்துவில் வந்துட்டாங்க. கொஞ்சம் மக்கள் இந்த மணிப்பூர்லேயே நாக மக்கள், இந்த மலை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கி மக்கள் இருக்காங்க, அப்புறம் வெத்தி மக்கள் இருக்காங்க. டஸ்ட் என் ஃப்ரெண்டை பாருங்களேன், ரோடு சரியில்லை. ஸோ இது இம்பாலுக்கு போகிற வழியில் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறாரு இந்த ஜெப யாத்திரையில். ஸோ மலைகள், ஸோ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அவ்வளோ பெரிய மலைக்கு மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மலை முழுதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாகா மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கியின மக்கள், ஸோ சென்ட்ரல் பிளேஸில் பார்த்தீங்கன்னா மேத்தியின மக்கள். ஸோ 3 விதமான குரூப் மக்கள் இந்த பகுதியில் மணிப்பூரில் வாழ்கிறாங்க. மெஜாரிட்டியான மக்கள் அவங்க வாழ்கிறாங்க இந்த பகுதியில். ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ இங்கே வேறுபாடுகள் இல்லாமல் ஒற்றுமையாக இந்த மக்கள் வாழணும். ஸோ தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து 3 வருஷமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக ஒன்று விட்டு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஜெபிங்க. ஸோ இப்போ ட்ராவலிங் ஸோ இந்த இடத்துக்கு பேர் தான் மாறான்றத போர்டு இங்கே இருக்குது. மாறாம்ன்றது ஒரு இடம் தான் இந்த பகுதி. ஸோ என் சைடில் பாருங்கள் கடைகள் இருக்குது. ஸோ இந்த மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ரோடு தான் ரொம்ப மோசம் போகிற வழியில், எல்லா இடங்களையும் உடைந்து போன ரோடுகள் தான். ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போகிறதுலையே. ஸோ இங்கே இருக்கிற மக்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் சொல்ல முடியாதுன்னா ஆஸ்பெஷீட்டில் தான் வீடு கட்டியிருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த மக்கள். இதான் மாறான் அந்த கிராமம்னு நினைக்கிறேன். இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஸோ இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக, மனம் திரும்புவதற்காக, இந்த மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிங்க. ஸோ இது எந்த பகுதின்ட்டு லாரி ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாரி. இது எப்படி இந்தியாவில் நம்பர்லாம் கிடையாது, எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க தெரில. ஸோ அதனால தான் அதை ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ மாரான் பஜார், இது மாரான் பஜார் பேப்டிஸ்ட் சர்ச், ஒரு பேப்டிஸ்ட் சர்ச் இங்கே ஒன்று இருக்குது என்னுடைய ரைட் சைடில். ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரேயரிங் ஒரு ஏரியா வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு வழியில் திருச்சபடி பார்க்குறது எல்லாமே பேப்டிஸ்ட் மிஷினரிகள் மூலமாக, அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷினரி மூலமாக தான் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த பகுதியிலெல்லாம் வந்தது. இந்த பகுதியில் வந்து இருந்ததுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மிஷினரிஸுடைய தியாகங்கள் தான். அன்னைக்குள்ள பேப்டிஸ்ட் மிஷினரிஸ், அமெரிக்கன் பேப்டிஸ்ட் மிஷினரிகள் மூலமாக தான் ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டு. என் சைடு ஃபுல்லாகவே மாறான் அந்த வில்லேஜ் தான். மலைகள் மேலே இருக்க அந்த வீடுகள் எல்லாமே இந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக, எஸ்பெஷலி இந்த ஒற்றுமைக்காக ஜெபிங்க. உங்களுடைய இந்த பிரச்சனைகள் அடிக்கடி வரதில்லை, நீ வரக்கூடாது. ஒற்றுமைக்காக ஜெபிங்க. இந்த மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிங்க. ரோடு தான் இருக்கிறதுலையே வெறும் பிரச்சனையாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது இந்த ரோடுகள் தான், இதெல்லாம் லேண்ட்ஸ்லைடிங் வந்த ரோடுகள். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். டஸ்ட்டுன்னு அவ்வளோ டஸ்ட்டு. என் மாஸ்க் எங்கே போட்டேன்னு எனக்கு தெரியல.
சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். இதெல்லாம் மண் சரிவு ஏற்படுறதுனால டஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம சுவாசிக்க வேண்டியது. ஹெல்மெட் எவ்வளோ போட்டாலும் உள்ளுக்கு வந்துடும் தோல். ஆனால் அதையும் தாண்டி போகிற வழியில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துலலாம் எப்படி அளவுக்கு எவ்வளோ பாதிப்பு, எவ்வளோ பிரச்சனைகள். ஸோ ட்ராவல் பண்ணும்போது ஈஸியே கிடையாது. பல பிரச்சனைகளை தாண்டி தான் ஒவ்வொரு நாளும் நான் ட்ராவல் பண்ணணும். அந்த ரோட்ஸ் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன், அந்த கிளைமேட் எப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸோ தடைகளை தாண்டி ஓடுறது தான் நம்ம வாழ்க்கையே. தடைகளை தாண்டி தான் சொல்யூஷன் சொல்ல வேண்டியது இருக்குது. அது தடைகள் எப்படி வேணாலும் வரலாம், என்ன ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஸோ அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஸோ டேனிங்லலாம் நான் வந்து பைக் ரைட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பைக் ரைட் பண்ணணும். ஏன்னா ஸோ இது ஒரு சிங்கிள் வே, ஆப்போசிட்டில் வண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். ரொம்ப கவனமாக நான் செல்லணும். டேனிக்ஸ் கிட்ட கடாடான்னு இருக்கும் டேனிக்ஸ் எல்லாமே. ஸோ எல்லா டேனிக்ஸ்லையும் ரொம்ப கான்ஷியஸாக நான் ஓட்டணும். இல்லைன்னா ஒரு செகண்டு போகுது என்னுடைய வாழ்க்கையை நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆண்டு தான் என்னை பாதுகாக்கிறேன். நீங்கள் பார்க்குற இந்த ரோட்ஸ் எல்லாம் எவ்வளோ கடினமாக இருக்குது போகிறதுக்கு எல்லாமே. ஹில்ஸ் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறது குறிப்பாக சொல்லணும் ரொம்ப கடினம், ரொம்ப டஃபஸ்ட் டாஸ்க். ஆனால் அதுலேயும் ட்ராவல் பண்ணுறதுக்காண்ட கிருபை கொடுக்குறாரு. ஸோ ப்ரைஸ் காட். ஓரளவு இந்த ஹில் பகுதியிலேருந்து இப்போ கீழே இறங்குறேன். ஆக்சுவலி இந்த பிளெயினான பகுதி ரோடு பாருங்களேன் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்குன்னு. ஆக்சுவலி ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆனால் கம்ப்ளீட்டாக முடியல. ஏன்னா இங்கே பல பாலிட்டிக்ஸ். ஆக்சுவலி இந்த குக்கி, நாகா, அதுக்கப்புறம் இந்த மேத்தி, இந்த 3 பேருக்குள்ள கிளாஷை பார்த்தீங்கன்னா அதனால் இந்த மாதிரி உள்ள ஒர்க்ஸு எல்லாமே இந்த ஹைவேல ஒர்க்கில் எல்லாமே பாதிக்கப்படுது. அதனால் நம்ம ட்ராவல் பண்ணுற நமக்கு தான் அவ்வளோ பாதிப்பு. ஸோ இது எதில் எடுத்தாலும் கமிஷன்ஸ் தான். ஆக்சுவலி ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தாலும் சரி. ஸோ இப்போ ரைட் நான் அந்த மெயின் ஏரியாவை நான் கிராஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இதெல்லாமே அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸ் செக் போஸ்ட் இருக்குது, இப்போ மிலிட்ரி இருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் மிலிட்டன்ஸ்ன்றாங்க. ஸோ இந்த பகுதிக்கு பேர் பார்த்தீங்கன்னா கொய்யிறங்கி. ஸோ இது வந்து இம்பால் ஈஸ்ட் ஏரியா. இது வந்துட்டு ஸோ ஆல்மோஸ்ட் மெயின் ஏரியாவுக்குள்ள வந்துட்டு இம்பாலுடைய இருந்துட்டு இந்த இம்பால் சிட்டி சொல்ல முடியாது, ஈஸ்ட் இம்பால் ஏரியா. ஸோ இது வந்து தாழ்வான பகுதி. தாழ்வான பகுதினா இங்கே வந்துட்டு மலைகள் கிடையாது, சமமான பகுதி தான் இங்கே எல்லாமே. ஸோ மலைகள் சுற்றி தான் மலைகள் தவிர சென்டர் ஆஃப் ஏரியா வந்து பிளெயினான ஏரியா தான் இங்கே. ஸோ கிளைமேட்டிக் வந்து சேஞ்ச் ஆகுது. பட் தேங்க் டு த காட். நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு இடங்களை என்ன கொண்டு வந்தது
pisin jari aigi are mapraruda ai pisin jari. Okay. ஸோ இங்கே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இங்கே தங்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அது வித்தியாசம் போனால எனக்கு அது தங்க முடியல. ஸோ அதனால் இன்னொரு இடத்துல ஆண்டவர் எனக்கு வழி திறந்து எனக்கு கொடுத்தாரு. ஸோ இப்போ இன்னொரு இடத்துக்கு தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி ஆக்சுவலி. இந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்ட பகுதிகள் தான் ஆக்சுவலி நான் ட்ராவல் பண்ணுற பகுதிகள் எல்லாமே. ஸோ இதெல்லாமே ஷட்டவுன் ஆன பகுதி தான். ஆண்டு திரும்பவும் ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த பகுதிகள் எல்லாமே. திரும்ப இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது இந்த பகுதிகளெல்லாம். இந்த ட்ராவல் பண்ணுறது போது நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது, உணர முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. இந்த மக்களுக்காக இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சாத்தான் இந்த இடத்த பயங்கரமாக ஆளுகை செய்துட்டு இருக்கிறான். ஸோ நம்ம ஜெபிக்கணும். அவங்களோட சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த மக்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபிக்கணும். பிரிவினைகள்னால பல பிரிவினைகள் இந்த பகுதியில் எல்லாமே. ஸோ அந்த மக்களுடைய ஒற்றுமைகளுக்காக நம்ம தினந்தோறும் நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஜெபம் ஒன்றே மாற்றங்களை உருவாக்க முடியும். ஜெபம் இல்லைன்னா வேறு எந்த மாற்றங்களை உருவாக்கவே முடியாது. எந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ குறிப்பாக இந்த மணிப்பூருக்காக ஜெபித்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் பிரச்சனைக்கான ஒரு பகுதிகள் ஒரு காலத்தில். ஸோ தொடர்ந்து நானும் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போகிற வழியெல்லாம் ஜெபிக்க ஆண்டவர் எப்படி ஒரு சமாதானம் இந்த பகுதியில் வரட்டும். இந்த கலவரங்கள் வரக்கூடாது, இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது, இந்த போராட்டங்கள் வரக்கூடாது. ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பகுதியில் கொண்டு வரேன்னு தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் தான் பெரிய ஒரு அற்புதம் இந்த பகுதியிலெல்லாம் செய்யணும். ஸோ இங்கே டெவலப்மெண்ட்ஸ் வேணும். இங்கே இருக்க அநேக வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாநிலங்களுக்கு தான் வேலை தேடி போன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே மனசில் வைங்க. ஸோ இப்போ ஓரளவு நான் வந்து சேர வேண்டிய இடத்துல வந்து சேர்ந்துட்டேன். ஸோ இங்கே வீட்டில் தான் தங்கி ஆக்சுவலி 2019 இங்கே நான் தங்கியிருந்தேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு பிற்பாடாக திரும்ப ஆண்டவர் வரதுக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் இந்த பகுதியில் நடந்திருக்கு. பின்னாடி பார்க்குறது சர்ச்சு. ஸோ லாஸ்ட்லி இங்கே தான் தங்கியிருந்தேன். இந்த வருஷம் இங்கே